எனக்கு டெய்லி இல்லைண்ணே இன்ன வரைக்கும் டிவிக்கு வந்து டெய்லி அப்டேட் கொடுக்குறேன். வண்டி அட்வான்ஸ் கொடுத்தது இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடைல் இருக்கு. போட்டோ இருக்கு. நீங்க யாரை கேட்ட என்னோட போட்டோ வண்டி தரேன் நான் சொன்னேன். வேற பரவாயில்ல சொன்னேன். தமிழக வெற்றிக் கழக கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய கார் விவகாரத்தில் பொய் செய்தி பரப்பிய நியூஸ் தமிழ் சேனல். கொந்தளிக்கும் காரின் உரிமையாளர். உண்மை செய்திகளை வெளியிட வேண்டிய செய்தி சேனல்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறக்கிய பின்னர் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு எதிராக பொய் செய்திகளை பரப்புவதையே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதற்கு பின்னணியில் ஆளும் கட்சியின் தூண்டுதல் தான் இருக்கும் என்ற வலுவான சந்தேகங்களும் எழுகின்றன. தற்போதும் விஜய்க்கு எதிராக பொய் செய்தியை பரப்பி கையும் களவமாக மாட்டி அசிங்கப்பட்டுள்ளது நியூஸ் தமிழ் சேனல். இல்லண்ணே, இப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா இல்ல அந்த கட்சி பேர் அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா இல்ல எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? தளபதியின் மதுரை மாநாட்டில் 100 அடி கொடிக்கம்பம் விழுந்து கார் ஒன்று நொறுங்கி இருந்தது. அதன் உரிமையாளரான இளைஞர் ஒருவர் கண்கலங்கி நின்ற வீடியோக்களையும் அந்த நேரத்தில் பார்க்க முடிந்தது. நொறுங்கிய காருக்கு பதிலாக புதிய கார் வாங்கி தரப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதை குறித்த ஒரு செய்தியானது பரவி வருகிறது. நியூஸோட சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒரு போட்டோ வெளியிடுறதோ ஒரு வாய்ஸ் வெளியிடுறதோ என்னை கேட்காம நீங்க வெளியிடுறது மகா தப்பு. மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் 100 அடி கொடிக்கம்பம் விழுந்து நொறுங்கிய காருக்கு பதிலாக இதுவரை தனக்கு வேறு கார் வாங்கி தரவில்லை என பாதிக்கப்பட்டவர் வேதனை என்று நியூஸ் தமிழ் சேனலில் செய்தி வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அதில் பாதிக்கப்பட்ட இளைஞர் நியூஸ் தமிழ் சேனலுக்கு எதிராக கொந்தளித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். நியூஸ் தமிழ் செய்தி சேனல் நிறுவனருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். என்னை கேட்காமல் என் போட்டோவை போட்டு ஏன் பொய் நியூஸ் போடுறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததிலிருந்து செட்டில்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. எல்லா அப்டேட்டும் அவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னேனா வேதனைப்படுறேன்னு. என் போட்டோ வச்சு நீங்க எப்படி நியூஸ் போடலாம்? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? கட்சி பேரை கெடுக்கவா பாக்குறீங்க? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், அங்க வந்து பேசுங்க என்று கொந்தளித்துள்ளார் அந்த இளைஞர். யாருக்காக இந்த எச்ச வேலை பார்க்கிறது ஊடகங்கள்? நீங்கள் எந்த கேவலமான செயலில் ஈடுபட்டாலும் உண்மை தன்னால் வெளியே வரும். இல்லையென்றால் தளபதியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை வெளிக்கொண்டு வருவார்கள். உங்களுடைய ஆட்டமெல்லாம் இனி தளபதியிடம் செல்லாது.